1 கிலோ சிக்கனுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் மீடியம் சைஸ் 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். பட்டை கிராம்பு எதுவுமே போடலைங்க. இது வந்து அவசரமான சிக்கன் குழம்பு. மணி என்னன்னா 12-11 ஆயிடுச்சுங்க. லஞ்சுக்காக ரெடி பண்ணுறேன். ஏன் அவசரமான குழம்பு வைக்கிறேன்னா சொல்கிறேங்க. தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணணும். சிக்கன் க்ளீன் பண்ணது வாங்கிட்டு வந்ததோடு அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணணும். 1 கிலோ சிக்கனுங்க. குழம்பு இருக்குது. கொஞ்சம் பழைய சாதங்க, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் தான் குடிக்க போகிறேன். இது வந்து நம்ம சவுச்சவு போட்டு அவியல் இல்லை கூட்டு, சிறுபருப்பு, தேங்காய், பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. காலையில் சாப்பிட்டாச்சு. மதியம் எனக்காக வச்சுருக்கேன். சூடாக சாதம் வடிச்சிருக்கேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோரில் சப்ஜா சீட் போட்டு ஒரு டைம் குடிச்சிட்டேன். இன்னொரு டைம் குடிக்கிற மாதிரி மோர் கலக்கி வச்சுருக்கேன். உடம்பு ஹீட் உடம்புன்றதுனால சிக்கனும் சாப்பிட போகிறது இல்லைங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றத விட்டுட்டேன். அப்புறம் சேப்பங்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கேன். அதை தோல் உரித்து அதை பொரியல் பண்ணணும். இவ்வளவும் ஒரே நாளில் செஞ்சால் எனக்கு எங்கே டைம் இருக்கும் சொல்லுங்கள். துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சு. காலையிலேருந்து விழுந்த சாமான் கிச்சனில் அப்படியே இருக்குது. அதையும் கழுவி எடுக்கணுங்க. வேலை நிறையா இருக்குது. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேன். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே பெரிய பாத்திரம்லாம் கீழே வச்சுட்டு பிளேட்ஸ் மட்டும் கழுவிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட காலி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணணும். அப்படியே தான் இருக்குது. இந்த தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே அதையும் வாஷ் பண்ணிவிடுவேன். சிக்கன் வந்து மசாலாலாம் வதங்கிறதுக்கு தாங்க டைம் ஆகும். இன்றைக்கி வந்து சிக்கன் பொடி தான் போட போகிறேன். கடையில் வாங்கின பொடி தான் போட போகிறேன். பட்டை கிராம்பெல்லாம் போடலைங்க. வெங்காயம் வதங்கணும். தக்காளி சேர்த்துருக்காங்க. தக்காளி இன்னும் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னு யாருன்னா கேட்கலாம். நான் தக்காளி நிறைய சேர்த்துப்பேங்க. 5 வெங்காயம் போட்டிருக்கேன். 4 தக்காளி பழம் போட்டிருக்கேன். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். நான் வீட்டில் அரைக்கிற தூள் தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் வதங்கிட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேங்க. 2 வேளை சாப்பிட்ற மாதிரி தான் வைக்கிறேன். நம்ம வீட்டில் குழம்பு வந்து போட்டு சாப்பிட மாட்டாங்க. நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த கடாய் ஃபுல்லாக குழம்பு வச்சா கூட 2 வேளையில் காலி ஆகிடுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குழம்பு வந்து நல்லா ஊற்றி சாப்பிடுவாங்க. பசங்களும் சரி, நாங்களும் சரி. நான் சிக்கன் குழம்பு சாப்பிடாதனால கொஞ்சம் திக்காக வைக்கலான்னு இருக்கேன்.
மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க, மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கடையில் வாங்கின சிக்கன் மசாலா தான். நான் ஒரு பாக்கெட் அப்படியே போடுறேங்க, 10 ரூபா பாக்கெட் தான். 1 கிலோ கறின்றதுனால மசாலாவும் நம்ம நிறைய சேர்க்குறோன்றதுனால கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணணுங்க. நான் தயிர் ஆட் பண்ணுவேன். நல்லா அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விடலாம். நம்ம தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம், மசாலா தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சா தான் அந்த மசாலா நல்லா வதங்கி நம்மளுக்கு குக்காய் வரும். வீடியோ வந்து நல்லா மசாலா குக்காய் வருங்க. லைட் போடலைங்க. லைட் வந்து கிச்சனுக்குன்னு தனியாக ஒரு லைட் செட் பண்ணி போடணும். அடுப்புக்குன்னு நம்ம தனியாக செட் பண்ணி போடணும். அது என் ஹஸ்பண்ட் கழட்டி மாட்டிடுவாங்க. நம்ம அந்த வேலைக்கு போகலை. புதிய நல்லா கொத்தமல்லி அலசி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை நான் சேர்த்துப்பேங்க. நான் வந்து இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி போட மாட்டேன். நல்லா மசாலா வதங்கி வரணுங்க. இந்த டைமில் வந்து நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை அலசி போடலாம். இப்போ தெரியுதாங்க நான் ஏன் சிக்கன் மசாலா போடுறதுனால தான் பட்டை லவங்கெல்லாம் நான் போடலை. ஏன்னா ரொம்ப மசாலா ஹெவியாக இருக்கும். சிக்கன் டேஸ்ட்டு வந்து கம்மி பண்ணிடும். அதனால தான் நான் மசாலா போடுறதுனால பட்டை கிராம்பெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் பட்டை கிராம்பு சேர்த்திங்கன்னா மசாலாவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கறியை போடணும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கருவேப்பிலைன்னா நிறைய போடுவாங்க. கருவேப்பிலை கடையிலே கிடைக்கல. அதனால் கொத்தமல்லி தான் இன்றைக்கி. கருவேப்பிலை போட்டால் நல்லா வரும், வாசனையாக இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, வீட்டில் ஒரு கருவேப்பிலை செடி இருந்தால் கூட நம்ம 2 இனிப்பு உருவி போட்டிருக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுதான் நம்ம செய்கிற பக்குவம் நல்லா இருக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரே ஹாப்பியாக இருப்பாங்கங்க சிக்கன் குழம்பு வச்சதுனால. வீட்டில் பசங்க தான் 2 பேருமே ஹாப்பியாகிடுவாங்க. வாரத்தில் எல்லா நாளும் நான்வெஜ் செய்ய முடியாது. அதுக்கே பாப்பா சொல்லுவாங்க, வர வர வீடு சாமியார் வீடு போல் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. அவ்வளோதாங்க, சிக்கனை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு என்னென்னா நம்ம வந்து சிக்கன் குழம்புல தண்ணி சேர்க்க போகிறதே இல்லைங்க.
இதிலேருந்து வர தண்ணியை தான் நம்ம வந்து அதிலே சிக்கன் வெந்துடும். தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நல்லா மசாலாவை கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா நல்லா தண்ணி இதுலேருந்து சிக்கன்லேருந்து தண்ணி வர்றதில் நல்லா குக் ஆகிடுங்க. 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னாக்கா சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுங்க. நம்ம வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது வந்து சாதத்துக்கும் மதியத்துக்கு நைட்டுக்கு வந்து இட்லி தோசை எதுக்காச்சும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க. அதனால் நான் உப்பு கொஞ்சமாக போட போகிறேன். நம்ம வேணும்னா சாப்பிட சொல்ல உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி இவ்வளோ தண்ணி இல்லைங்க. பாருங்கள் தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குது. கரெக்டாக நம்ம தொக்குக்கு தேவையான தண்ணி, மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும். சிக்கனில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. நான் கறி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஹையில் இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். 5 நிமிஷன்றது ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுக்கிட்டே இருக்கேங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம கறி சேர்த்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மிலே வேகட்டுங்க. அவ்வளோதான், நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி. இதுக்கிடையில் நான் வந்து சேப்பங்கிழங்கு உரிக்க போகிறேங்க. அது வறுவல் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. புதுசாக இப்போ தான் நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்றவங்க, சிக்கன் வந்து தண்ணி நல்லா விடுங்க. அதனால் தொக்கா வைக்கணுன்னா நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்து வர தண்ணியே சரியாக இருக்கும். அப்புறம் நான் வச்சதும் சாப்பிடாம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த மசாலாலாம் சிக்கன் நல்லா இழுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வச்சதும் இப்போ கொதிக்குது இல்லைங்களா, சிக்கன் கொதிக்குது இல்லைங்களா, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. உடனே போட்டு சாப்பிடாம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா மூக்கல்ல தான் பசங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு. அது இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. நல்லா வெந்திருக்கு. மதிய சமையல் முடிஞ்சுது. பாத்திரம் நிறைய கழுவுறதுக்கு நிறைய விடுதுங்க. காலையிலேருந்து மதியம் இன்னும் ஒரு டைமு 1:23 தான் ஆகுது. இப்போ இந்த நம்ம பொரியலை அவ்வளோதாங்க. இதில் என்னென்ன போட்டிருக்கோம், மிளகாத்தூள், அதுவும் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இருந்தால் நிறைய உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இல்லைங்க வீட்டில். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் டேஸ்ட் வரும். ஆயில் நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம இப்படி உடச்சி விடும்போது அந்த ஆயில் வந்து நமக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும். சேப்பங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப மசியாக வேக வைக்கலைங்க. ஓரளவுக்கு வெந்ததும், ஏன்னா நான் வதக்குவேன், அதனால தான் சும்மா தூள் போட்டு அப்படி கிண்டி எடுத்துட மாட்டேன். இதுக்கு டைம் கொடுத்து அந்த ஆயில் நல்லா வதங்கி கொடுக்கும். நம்ம அப்படி கை வச்ச உடனே மசியுங்க. இப்போ இந்த இருக்கிற ஆயிலெல்லாம் செட் ஆகிடும். அவ்வளோதாங்க. தேவையான உப்பு சேர்த்தாச்சு.
நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துட்டா சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மஞ்சத்தூள் போடணுங்க, அது கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அவசரமான சிக்கன் குழம்புன்னு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, கிரிவலம் சுற்றிட்டு வந்தாங்கங்க. அவங்களுக்கு பனி ஒத்துக்காது. இப்போ தான் மார்கழி மாதத்தை விட பனி அதிகமாக இருக்குங்க. அதனால் காலையில் அவங்களுக்கு சிறுபருப்பு போட்டேன். நம்ம அந்த கூட்டு தாங்க கொடுத்துருந்தேன் டிஃபனுக்கு. அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் இப்போ சிக்கன் செஞ்சு கொடு உடனே அப்படின்னாங்க. அதனால தான் அவசரமான சிக்கன் குழம்பு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.